வணக்கம். கத்தரிக்காய் பொடி போட்ட வறுவல். காய்கறிகளின் ராஜா கத்தரிக்காயை வைத்து ஒரு பொடி போட்ட வறுவல் எப்படி செய்வது என்று பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கிலோ கத்தரிக்காய்க்கான அளவுகள் இது. ஒரு இரும்பு வாணலியில் 1 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக் கொள்கின்றேன். கடலை எண்ணெய் இந்த வறுவலுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்பொழுது எண்ணெய் சூடாகிவிட்டது. சூடான எண்ணெயில் 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்த்து, கடுகு நன்றாக பொரிந்து வந்ததும் அதில் 1/2 தேக்கரண்டி உளுந்து, 1/2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு சேர்த்துள்ளேன். இரண்டும் பொரிந்து வந்ததும் கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துள்ளேன். கறிவேப்பிலை நன்றாக பொரிந்து வந்ததும் அதில் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்க்கின்றேன். பெரிய வெங்காயத்தை வதக்கி கண்ணாடி பதம் வர வேண்டும். கண்ணாடி பதம் வந்ததும் அதில் அடுத்த சேர்க்கையாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கின்றோம். இஞ்சி எவ்வளவு எடுக்கின்றோமோ அதற்கு 2 மடங்கு பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை தயார் செய்து வைத்துள்ளேன். அந்த இஞ்சி பூண்டு விழுதின் பச்சை வாசம் போன பின்பு 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், இது தனி மிளகாய்த்தூள், மற்றும் 1 தேக்கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள், இது பட்டை சோம்பு சேர்த்து அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவர்கள் கறி மசாலா தூளையும் சேர்த்து கொள்ளலாம். கடைகளில் கறி மசாலா தூள் என்று கிடைக்கும், அதையும் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது மிளகாய்த்தூள் மற்றும் கறி மசாலா தூளின் பச்சை வாசம் போகும் வரை நன்றாக தண்ணீர் தெளித்து வதக்கிக் கொள்ள வேண்டும். எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொடி போட்ட வறுவலின் சுவையை அதிகரிக்க 1 நாட்டு தக்காளியை பொடியாக அரிந்து சேர்த்து கொள்கின்றேன். அதனுடன் தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிக் கொள்கின்றேன். உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும் பொழுது தக்காளி சீக்கிரம் வதங்கி மசிந்து விடும். தக்காளி மற்றும் மசாலாக்களின் பச்சை வாசம் போன பின்பு கத்தரிக்காயை சேர்க்கின்றோம். கத்தரிக்காயை மெலிதான நீளவாக்கில் துண்டுகளாக அரிந்து மஞ்சள் பொடி சேர்த்த தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது கருத்து போய் கசந்து போய்விடும். அதனால் அதனை கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்ட தண்ணீரில் போட்டு வையுங்கள். இப்பொழுது மசாலாக்களின் பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிந்து வந்துள்ளது. இந்த நேரத்தில் நாம் அரிந்து வைத்துள்ள கத்தரிக்காயை சேர்க்கின்றோம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் கத்தரிக்காயுடன் நன்றாக கலந்து வருமாறு கலந்து விட்டு இப்பொழுது இந்த கத்தரிக்காய் வேக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து மிதமான தீயில் வேக வைக்க வேண்டும். இரும்பு வாணலியை பயன்படுத்தும் பொழுது இந்த வேக வைக்கும் செயலானது சீக்கிரம் நடைபெறுகின்றது. எனக்கு 6 முதல் 7 நிமிடத்தில் கத்தரிக்காய் நன்றாக வெந்து வந்துள்ளது. ஒரு முறை இப்படி நன்றாக கலந்து விட்டு மீண்டும் 1 நிமிடம் போல மூடி வைத்து வேக வைக்க வேண்டும். அதற்குள் நாம் இதற்கு தேவையான பொடியை தயார் செய்வோம். பொடி செய்ய 1 தேக்கரண்டி உளுந்து, 1 தேக்கரண்டி கடலை பருப்பினை வெறும் வாணலியில் நன்றாக சிவந்து வரும் வரை வறுக்க வேண்டும். வறுத்தெடுத்த பின்பு இதனுடன் 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி நிலக்கடலை சேர்க்க வேண்டும். நிலக்கடலை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நீங்கள் 2 தேக்கரண்டி நிலக்கடலை கூட சேர்த்து கொள்ளலாம். நல்ல வாசத்தை மற்றும் சுவையையும் கொடுக்கும். இதில் கடல் எண்ணெய் சேர்த்துள்ளதால் இந்த பொடியை சேர்க்கும் பொழுது இன்னும் கூடுதல் சுவையை தரும். இப்பொழுது அந்த பொடிக்குள்ள பொருட்கள் எல்லாம் நன்றாக ஆறிவிட்டது. அதனை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொள்வோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். கொரகொரப்பாக 1 முறை அரைத்த பின்பு 1 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள் சேர்க்க வேண்டும். மீண்டும் 1 முறை அரைத்து அந்த பொடியினை இப்பொழுது கத்தரிக்காயில் சேர்த்து சுருள வதக்க வேண்டும்.
இப்படி வதக்கும் பொழுதுதான் இந்த கறிக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்கும். இப்பொழுது இந்த எல்லா சுவைகளையும் சமன் செய்ய ஒரு தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை மற்றும் சிறிது கசூரி மேத்தி இலைகள், அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை இலைகளை சேர்க்கின்றேன். இதுவும் இந்த கறிக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்பொழுது நன்றாக இந்த பொடி எல்லா இடங்களிலும் படுமாறு கலந்துவிட்டு மிதமான தீயில் சுருள வதக்க வேண்டும். கத்தரிக்காய்கள் மிதமான தீயில் நன்றாக சுருண்டு வதங்கி வரும் பொழுது அட்டகாசமாக இருக்கும். இந்த கத்தரிக்காய் பொடி போட்ட வறுவல் பிரியாணிக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டுமல்லாது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்ற எல்லா கலந்த சாதங்களுக்கும் இது ஒரு நல்ல துணையாக இருக்கும். ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் அன்பை, காதலை வெளிப்படுத்த சமையல் ஒரு சிறந்த வழி. உங்கள் அன்பை, காதலை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். அன்போடு சமைத்து பாருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.